ஹalleluya ஹalleluya. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இந்த நாள் ஆராதனையிலே அசைவாடுவீராக. ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. தகப்பனே அப்பா, வரவேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வருவீராக. சோம்பல்களை மாற்றி கொண்டு வாங்க, தூக்கத்தின் ஆவிகளை விரட்டி கொண்டு வருவீராக. தகப்பனே, வருகிற ஒவ்வொருவருக்குள்ள இந்த நாளிலே உம்முடைய கிரியைகள் நடப்பிக்கப்படணும் அப்பா. ஆவியானவருடைய இருதயங்களிலே கிரியை செய்யணும் அப்பா. தகப்பனே, நீர் அசைவாடணும் எங்கள் மத்தியில் அப்பா. இந்த ஜெப வீட்டில் உம்முடைய அசைவாடுதல் உண்டாகணும். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே மனமகிழ்ச்சி உண்டாகணும் அப்பா. தகப்பனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டபடியே அப்பா, துக்கத்தோடு வேதனையோடு வந்தவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தாமே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த இடம் அசையத்தக்கதாய் அப்பா உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை
இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல உளையான சேற்றுல கிடந்தோம், தூக்கிவிட யாருமே இல்லை. உறவினர்கள் கூட ஒரு நேரத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. கையை கொடுத்தாங்க, அவங்க தூக்குறதுக்கு கையை கொடுத்தாங்க. ஆனா அவங்களால தூக்கி எடுக்க முடியல. அதுல இருந்து அவங்க அதுக்கு மேல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா என் தேவன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் என்ன அதுல இருந்து தூக்கி எடுத்தாரு, திருப்பி நான் சேற்றுக்கு போக விடாதபடி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஹல்லேலூயா. நான் ஏன் திருப்பி சேற்றுக்கு போக விடாம என்ன தூக்கி எடுத்தாரு அப்படின்னா, அவர் எனக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் வல்லமை, அந்த ரத்தத்தினாலே உண்டான ஆசீர்வாதம் என்னை திரும்பி அங்க அனுப்பல. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய உறவினர்கள் என்னை தூக்கி எடுத்திருப்பாங்க அப்படின்னா திருப்பி நான் அந்த குழியிலே போய் விழுந்திருப்பேன். ஆனா என்னை தூக்கி எடுத்தவர் எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினவர். ஹல்லேலூயா. அதனால நான் ஒன்றை நான் கேட்பேன், அதுதான் என் விருப்பமா இருக்குது. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்பணி செய்வேன். ஹல்லேலூயா. அது நம் ஒவ்வொருவருடைய விருப்பமா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்ப தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, எங்களை பொங்கி பொங்கி வாங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க. கேளுங்க, வாய்களை திறந்து வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் வாயும் தேசத்தை நீர்
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி. எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. தேவனே என்னில பொங்கி வாங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்கப்பா. ஊற்று தண்ணீராகிய தேவனே, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவரே, தாகம் வராதபடி ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவரே, எங்களை எழுந்துருங்க ஆண்டவரே, எங்க மத்தியில எழுந்துருங்க, எங்க மத்தியில உலாவுங்க, எங்களை நினைத்தருங்க ஆண்டவரே. அக்கினியால் நிரப்பிடுவீராக, அக்கினியால் நிரப்பிடுவீராக, ஒவ்வொருவரையும் பொங்கி பொங்கி வா, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. எல்லாரும் வாயில திறந்து கரைகளை தட்டி ஓரிங்க வா 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 வாஞ்சிக்கீங்களோ அவங்க உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பொங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீராம் நல்ல கர்த்தர் உங்களுடைய தாகங்களை தீர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த தண்ணீரிலே பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடையான் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளே, அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நச்சர்மாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து நாம் இந்த வேத வசனத்தை குறித்தே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொன்ன தேவன் நம்மத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் அதோட விளைச்சலை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய அறுவடையை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவனுக்கு 99 வயது. ஏறக்குறைய அவனுடைய பலனெல்லாம் குன்றி போன நேரத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த திரளான ஜனங்களை உனக்கு தருவேன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினேன், மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டு 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஒருவரே உனக்கு வாக்கு பண்ணின காரியங்களை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு என்று தேவன் சொல்லுகிறார். 99 வயது தாத்தாவை பார்த்து சொல்றாரு, நீ உத்தமனாயிரு என்று. அப்ப அவன் வாழ்க்கையில அவன் தேவனுக்கு முன்பாக அவன் நிற்கவில்லை. ஒருத்தர் உத்தமனாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நின்னாதான் அவர்கள் உத்தமர்களாய் இருக்க முடியும். ஏனால் அந்த வேத வசனத்திலே ஏறக்குறைய அவர் 13-14 ஆண்டுகள் தேவன் அவனோடு உறவாடவில்லை, ஆபிரகாமோடு பேசவில்லை.
அப்ப கர்த்தர் சொன்ன உத்தமமான காரியத்தை அவன் விட்டு விட்டான். அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உத்தமனாயிரு, எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பார்வையில நாம இருக்க வேண்டும். நாம உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிற உத்தமம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பார்வையில நாம் இருக்க வேண்டும். எனக்கு முன்பதாக நீ எப்படி நடக்க வேண்டும், என் கண்களுக்கு முன்பதாக நீ எப்படி நடக்க வேண்டும் என்றால் உண்மையும் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையும் உத்தமமாய் நம்ம நடக்க வேண்டும். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானா நோவா. அந்த நாளில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள நோவா நீதிமானும் உத்தமனாய் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அப்ப அவனும் தேவனுக்கு முன்பதாக நடந்து கொண்டு இருக்கிறான், தேவனுக்கு முன்பாக இருக்கிறான். நம்முடைய உத்தமத்தில் நாம இருக்க வேண்டும் என்றால் தேவன் இல்லாம நம்முடைய உத்தமமான வாழ்க்கை இருக்காது. தேவன் இல்லாத வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கையாய் இருக்காது. அதனால தேவன் சொல்ல, எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு என்று. ஏன்னா நோவா தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் இருந்ததுனால அவனுக்கு கிருபை கிடைத்தது. உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். வேத வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் உபாகங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று வனாந்தரத்திலே சொல்லப்படுகிறது அந்த தேவ ஜனங்களுக்கு. ஏன் தேவ ஜனங்களுக்கு நீ உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால், உனக்கு நான் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீ அந்த தேசத்துக்கு போகிறாய், அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறாய், நான் உனக்கு பண்ணின வாக்கு தத்தம் வாழ்க்கையில நிறைவேற போகிறது, அதனால நீ உத்தமமாய் இருக்க வேண்டும். எந்த காரியத்தில் அப்படின்னா 9ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் எப்படி தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருப்பது என்றால், நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் செய்வது போல செய்கிற அருவருப்புகளை போல நாமும் செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நீ அந்த இடத்தை, அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிற, அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை இப்பொழுது சுதந்திரிக்க போகிற, அதனால மற்றவர்களை போல நீ இருக்கக்கூடாது. நீ எனக்கு முன்பதாகவே இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல, தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கிடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். நீ எனக்கு முன்பாக உத்தமமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற மக்களை போல நீ இருக்க முடியாது. உலகத்துல இருக்கிறவன் குறி கேட்பான், அவன் தீ கிடக்க பண்ணுவான். உன் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. செத்தவரிடத்துல குறி கேட்பான், நாள் பார்ப்பான், அஞ்சனம் பார்ப்பான், சூனியக்காரனா இருப்பான். நீ அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் கொடுக்க போற தேசம் நான் உனக்கு வாக்கு பண்ணின நான் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். இப்படிப்பட்ட அருவருப்புகளை அவன் செய்கிறதுனாலதான் துரத்தி விட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த அருவருப்பை நான் வெறுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நீங்களும் நானும், கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். அப்படி என்றால் நாம் அருவருப்புகளுக்கு விலகணும்.
உலகத்தின் அருவருப்புகளுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் செய்கிற அருவருப்பான காரியங்களுக்கு நம்மை விலக்கி தேவனுக்கு முன்பதாக நாம் நடக்கும் பொழுது தேவன் அந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். அப்படித்தான் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். 9ஆம் வசனத்தில் உனக்கும் கொடுத்தும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அப்ப அருவருப்பை நம்ம விட்டு விளக்கணும். நாம உத்தமனாய் இருக்கணும் அப்படின்னா அருவருப்பை விளக்கணும். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து ஏன் நீ உத்தமனாய் இருன்னு சொன்னார் அப்படின்னா, அந்த நாளில் இருந்த யாருக்கு பிள்ளை இல்லையோ இல்லை, அந்த நாளில் யாரனாலும் அவங்க அடிமை பண்ணலாம் சேர்த்து வச்சுக்கிடலாம். அவன் அடிமை பண்ணை சேர்த்து வைத்து அதனால இஸ்மவேல் உண்டான காரணம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. அதான் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு, நீ உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் 1, 2 இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், சங்கீதம் 15, 1, 2 வேத வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. உத்தமனாய் நடக்கிறவர்கள் தான் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். எனக்கு முன்பதாக உத்தமமாய் இரு என்று தேவன் சொன்னார் என்றால் அதற்கு காரணம் என்ன இருக்கு? நாம் அவருடைய கண் பார்வையில இருக்கணும், அவருடைய கூடாரத்துல நாம இருக்கணும், அவருடைய சமூகத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டும். அவருடைய கூடாரத்துல நாம தங்கணும், அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களைத்தான் தேவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். மனதார சத்தியத்தை பேசணுமா, மனதார வசனத்தை பேசணும், மறைச்சி பேசக்கூடாது, மனதார வசனத்தை பேசணும். அல்லேலூயா. அப்ப உத்தமன் இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உத்தமன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் உத்தமமாய் இருக்க, அப்பொழுதுதான் அவருடைய கூடாரத்தில் நம்ம தங்க முடியும், அவருடைய கூடாரத்தில் நம்ம தங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நம்ம வாசம் பண்ண முடியும், பரிசுத்த பர்வதத்தில் நம்ம வாசம் பண்ண முடியும். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். உத்தமமான வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 19, 13ஆம் வசனத்தில், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எப்படி நம்ம உத்தமமாய் இருக்க முடியும்? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டக்கூடாது. 12ஆம் வசனத்தில், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். உத்தமம் அப்படின்னாலே என்ன, குற்றமற்றவன், யாராலையும் குறை சொல்ல முடியாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இங்க வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். நம்மகிட்ட மறைவான பாவம், துணிகரமான காரியங்கள் இருக்கும் என்றால் நமக்கு பெரும்பாதகம் வந்துவிடும். அதையெல்லாம் என விளக்குனா தான் நான் உத்தமனா இருக்க முடியும். தேவன் விரும்புகிறார், அப்பேற்பட்ட உத்தமத்தை தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் உங்களுக்கு முன்பதாக நான் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், அதை சுதந்திரிப்பதுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களிடத்துல இருக்கிற அருவருப்புகள்ல இருந்து வெளியே வரணும், துணிகரமான பாவம் மறைவான பாவங்களிலிருந்து வெளியே வரணும். அன்னைக்கு காயினும் ஆபேலும் காணிக்க கொடுக்க போனாங்க, தேவ சந்நிதியில காணிக்க செலுத்தினாங்க. கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனா காயினுடைய முகநாடி வேறுபட்டதாம், அவனுக்குள்ள கோபம் உண்டானதாம். அவனுக்குள்ள உண்டான கோபம், மறைவான பாவம் அவனுக்குள்ள இருந்ததுனால என்ன நடந்ததுன்னா, தன்னுடைய சகோதரனே கொலை பண்ணனான். தாவீது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் தன்னுடைய மேல் வீட்டறையில் அப்படியே உலாவிக் கொண்டிருந்த காரணத்தில்
அவனுடைய மறைவான பாவம், அவனுக்கு உள்ள இருந்த பாவம் விபச்சாரத்துல கொண்டு போய் விட்டது. கடைசியில கொலையில போய் முடிந்தது. கொலைகாரனாய் மாறி போனான். அவனுக்கு உள்ள இருந்த, காயினுக்கு உள்ள இருந்த கோப உணர்வை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. தாவீது தனக்கு உள்ள இருந்த அந்த காம உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியில பாவத்துல விழுந்து அவர்கள் கொலைகாரர்களாய் மாறின காரியத்தை நம்ம பார்க்கிறோம் வேத வசனங்களிலே. அதே போல யூதாஸ் காரியத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் என்றால், அவன் பணத்தின் மேல் ஆசையாய் இருந்தான். பணப்பையே அவன்கிட்ட இருக்குது, ஆனாலும் அவன் ஆசை அவனை விட்டு போகல. அவனுக்குள்ள மறைவா இருந்த காரியம் அது தெரிஞ்சுதான் இயேசு அவனிடத்துல பணப்பையே கொடுத்திருக்காரு. அப்படி இருந்தும் அவனுக்கு உள்ள ஆசை போகல. அவரை காட்டி கொடுத்துட்டான். கடைசியில் அவன் வாழ்க்கையை பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டான். பண ஆசை உள்ளவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், மறைவான காரியங்கள் நமக்கு துணிகரமான காரியங்கள். அன்னைக்கு தாவீது துணிகரமா தான் செஞ்சான், காயின் துணிகரமா செஞ்சான். கர்த்தர் சொல்றாரு, ஏன் உன் முகநாடி வேறுபடுது, ஏன் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு கர்த்தர் சொல்றாரு அவனிடத்துல. காயினை பார்த்து கேட்காரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அவன் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். 6 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏன் உனக்கு எரிச்சல், ஏன் உனக்கு முகநாடி வேறுபடுது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? மறைவான காரியங்கள். இந்த காரியத்தில் இருந்து நம்ம விடுபட்டு உத்தமமாய் வாழ தேவன் விரும்புகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் அவர் உத்தமமாய் நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவரே பாதுகாவலாய் இருக்கிறார். உத்தமமாய் நடந்தா, இந்த காலத்துல நான் உத்தமமாய் நடந்தா நான் வாழ முடியாது, இந்த காலத்துல நான் உத்தமமாய் இருந்தேன் அப்படின்னா என்னால ஜீவிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அவர் நம்மைக்கு கேடகமாய் இருந்து நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் என்றும் துணை அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் உத்தமத்தை தேவன் விரும்புகிறார், உத்தமமான காரியத்தை தேவன் விரும்புகிறார். அப்ப உத்தமமா இருந்தவர்கள், நோவா உத்தமமா இருந்தான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6:9 ஆதியாகமம் 6:9 இவ்விதமாய் சொல்கிறது, லோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான் என்றால், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்பதாக நீ உத்தமனாய் இரு அப்படின்னு. தேவனோட சஞ்சரிக்கிறது அப்படின்னா தேவனோட நடக்கணும். தான் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு முன்பதாக நோவா தேவனோடு நடந்தான். 2 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி நடந்தானாம்? நீதியை பிரசங்கித்தவனாய் நடந்தான். தேவனுடைய நீதியை பிரசங்கித்தவனாய் நோவா நடந்தான். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் உத்தமமாய் இருக்கிறார்கள். உத்தமமாய் இருக்கிறவர்கள் தேவ நீதியை பேசுவார்கள். மனதார அவருடைய சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று நம்ம வேதத்தில் வாசித்தோம். மனதார சத்தியத்தை நாம பேச வேண்டும். உத்தமமாய் தேவனோடு நடக்கிறவர்களுடைய கிரியை என்ன அப்படின்னா,
அவருடைய நீதியை பேச வேண்டும், அவருடைய வசனத்தை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். நாம மறைவாவோ துணிகரமாவோ எந்த காரியங்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நோவா அந்த நாளிலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம தேவனோடு நடக்கணும். நடக்கலை அப்படின்னா பழகணும். சிறு பிள்ளையில நம்மளால நடக்க முடியாதது தான், யாராவது ஒரு துணை வேணும். கையை பிடிச்சாதான் சிறு பிள்ளை தத்தி தித்தி கித்தி நடக்கும். நாம தேவனோடு கண்டிப்பாய் நடக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய வேத வாசிப்பு தினந்தோறும் இருக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். இது குடும்பமாய் தேவனோடு நடக்கிற பாதை. குடும்ப ஜெபம் கண்டிப்பா இருக்க வேண்டும், தனி ஜெபம் கண்டிப்பா இருக்க வேண்டும், வேத வாசிப்பு கண்டிப்பா இருக்க வேண்டும், கண்டிப்பா இருக்க வேண்டும். இன்னைக்கு வாசிக்கலாம், நாளைக்கு வாசிக்காம இருக்கலாம், நாளை நின்று வாசிக்கலாங்கிற கணக்கே கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பு. தினந்தோறும் காலையில எழுந்த உடனே வேதம் வாசிக்க வேண்டும். காலையிலே உங்களால் எழுந்து குடும்ப ஜெபம் பண்ண முடியவில்லை என்றால் இரவுல கண்டிப்பாய் குடும்ப ஜெபம் பண்ணணும். ஏன்னா காலையில ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலை நிமித்தமாய் ஒவ்வொரு நேரத்தில் எழும்புவீர்கள். ஆனால் இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் கண்டிப்பா பண்ணணும். குடும்பமாய் கரங்களை கோர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதுதான் கர்த்தரோடு நடக்கிறதுக்கு ஆரம்ப வழி. ஆரம்ப வழி. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மிடத்திலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நடக்க வேண்டிய பாதை உத்தமமாய் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா அவரோடு சஞ்சரிக்கிறதா, அதை விட்டு வேற வழியே இல்லை. மற்றவங்களுக்கு போல நம்ம நடக்க முடியாது, மற்றவர்களை போல நாம் வாழ முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் உத்தமமாய் வாழ வேண்டும். ஆபிரகாம் இடத்திலே கேட்டார் அப்படின்னா நம்ம இடத்துல எப்படி இருக்கும்? ஏன்னா நான் ஒவ்வொருவருக்கு உள்ளும் பாவ உணர்வு மறைந்திருக்கும். அதனாலதான் காயினால அன்னைக்கு கொலைனா என்னன்னே தெரியாத காயினால கொலை செஞ்ச முடிஞ்சது. அவனுக்கு தேவையான மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த பாவ உணர்வுனால தான் அடுத்தவன் மனைவியை பிடிச்சு கொண்டு வர முடிஞ்சு அவனுடைய கணவனை கொலை செய்ய முடிந்தது. தான் கையிலே பணப்பை இருந்தும் அவனுக்குள்ள அந்த பாவ உணர்வு இருந்ததுனால தான் இயேசுவை காட்டி கொடுக்க அவனால் முடிஞ்சது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உத்தமத்தில் நடக்க வேண்டும் என்றால் அவரோடு சஞ்சரிக்கணும், அவரோட நடந்து தான் ஆகணும். அவர் இல்லாமல் நம்ம நடக்கக்கூடாது. அதே போல ஆதியாகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 இந்த வேத வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு குமாரரின் குமாரத்திகளையும் பெற்றான். எப்படியா குடும்பத்தோட இருந்து என்னால் நடக்க முடியும்? குடும்பத்தில் அவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு போனால் இவ்வளவு சண்டை இருக்குது, இதை மத்தியில் நான் எப்படி நடக்க முடியும்? அதுக்கு உதாரணமே ஏனோக்கை தேவன் வைத்திருக்கிறார். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து நடந்தானா, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றானா, குடும்பத்தில் இருந்து அவன் தேவனோடு சஞ்சரித்தான் ஏனோக்கு. இந்த ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவின் புஸ்தகம் 14, 15ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவபக்தி நிறைந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நாளிலே அவபக்தி நிறைந்த ஜனங்களுக்கு விரோதமாய் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும்
அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்படின்னா அன்னைக்கு வாழ்ந்த பொழுது ஏனோக்கு தேவனோடு எப்படி சஞ்சரித்தான், எப்படி நடந்தான், குடும்பத்தோடு இருந்து நடந்தான் என்றால் தேவனுடைய நீதியின் வசனத்தை அவன் பிரசங்கித்தான். அவபக்தி நிறைந்தவர்கள் மத்தியிலே, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற அவபக்தி நிறைந்தவர்கள் மத்தியிலே தான் அன்றைக்கு நோவாவும் ஏனோக்கும் வாழ்ந்தார்கள், தேவனோடு நடந்தார்கள், குடும்பத்தோடு நடந்தார்கள். அதனாலதான் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நீ என் முன்னாடி உத்தமனாய் இருப்பா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. என் முன்னாடி உத்தமனாய் இரு. ஏன் உத்தமனாய் இருக்கணும் அப்படின்னா, உன்னை சுற்றி மக்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்க அவபக்தி நிறைந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நீதியின் வசனத்தை நீ தான் சொல்லணும். எதுக்கு நம்மளை உத்தமமாக இருக்க தேவன் விரும்புகிறார்? ஏன் என்னோட கூட நட, ஏன் எனக்கு முன்பதாக இரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்களும் நானும் தான் அந்த மக்களுக்கு தேவ வசனத்தை சொல்லணும், அந்த நீதியின் வசனத்தை சொல்லணும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனங்கள், இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே ஆபிரகாமை சந்திக்கும்படியாய் அன்னைக்கு தேவ தூதர்கள் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த தூதர்கள் எல்லாம் சோதம் கொமராவுக்கு போக கிளம்பிட்டாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். அவர்கள் எங்கே போனார்கள்? சோதம் கொமராவுக்கு போனார்கள். 18ஆம் வசனம் சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சோதம் கொமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் எட்டினந்த கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இல்லை என்று பார்த்து அறிவேன். அப்ப ஆபிரகாம் சொல்றான் 22ஆம் வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டு 23ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நின்றவன் இப்ப சமீபமா வந்துட்டான். ஏன் அப்படின்னா, அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா? நீ எனக்கு முன்பதாக உத்தமனா இரு என்று சொன்னான். தன்னுடைய உத்தமத்தில் அவன் நடந்தபடினால கர்த்தருக்கு சமீபமாய் அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிற நிலைக்கு ஆபிரகாம் வந்துவிட்டான். அந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பரிந்து பேசுகிற நிலைக்கு தேவனிடத்துல சமீபமாய் சேர்ந்தான். ஏன் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிதவிப்பதற்காக, அவரிடத்துல பரிந்தவிப்பதற்காக, அவரிடத்துல மன்றாடுவதற்காக, அந்த அவபக்தி நிறைந்த மக்களை தேவனுடைய பிள்ளைகளிடத்துல தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாய் தேவன் உங்களிடத்திலே மன உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உத்தமத்தை எப்படி காத்துக்கொள்வது என்றால், தேவனுடைய நீதியை பேசும்படியாய், அவபக்தி நிறைந்தவர்களை தேவனுக்கு நேராய் திருப்பும்படியாய் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய நீதியை நாம் பிரசங்கிக்க வேண்டும், நீதியை அவபக்தி நிறைந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் 1000 தூதர்களோடு வர இருக்கிறார், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று நாம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏனோக்குக்கு அப்பமே ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். அந்த உத்தமம், தேவன் எதிர்பார்க்கிற உத்தமத்தில் நாம நடக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நடந்தார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் வீட்டில் குறை இருக்கு, குழந்தை இல்லை அவங்களுக்கு, அவர்கள் வயது சென்றவர்களாய் ஆகிவிட்டார்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றால் அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். தேவ நீதியை தேவ ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில 1000 குறை இருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் நடந்து வந்திருக்கிறான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறையை நம்ம பார்க்கவே கூடாது. குறை நம்ம வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கக்கூடாது, குறைவுகளை பார்க்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாய் நீதிமானாய் உத்தமனாய் நடப்பதற்கு தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அவபக்தி நிறைந்த மக்களுக்கு நீதியை பிரசங்கிக்கும்படியாய், அந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாய். அல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அல்லேலூயா. சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கும். உத்தமனாய் ஒருத்தன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவனாய் இருந்தா அவன் வாயில சத்திய வேதம் இருக்கும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படாது. அநியாயமாய் எதையும் செய்ய மாட்டான், பேசக்கூட மாட்டான் அநியாயமாய். அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து, அவன் என் கூட சமாதானமா தான் நடப்பான், யதார்த்தமா தான் நடப்பான். தன்னை அப்படியே ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் அப்படி இருக்கணும்னு காட்டிக்கொள்ளவே மாட்டான். யதார்த்தவாதியாய் இருப்பான், சமாதானமாய் என்னோட நடப்பான். தேவன் சொல்லுகிறார், அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான், அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்மளோட வேலை. தேவன் உத்தமமாய் இருக்க எதிர்பார்க்கிறது எதுக்கு அப்படின்னா, வாக்கு தத்தம் பண்ண வசனம் ஆசீர்வாதம் தன்னால வரும். நீ அக்கிரமத்திலிருந்து திருப்பணுமாப்பா. அக்கிரமத்திலே ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த அக்கிரமத்திலிருந்து திருப்பணும். தேவ நீதியை நீ பேசணும் ஆண்டவரே, பேசணுமாப்பா. அதுக்காகத்தான் நீ அந்த அழிந்து போகிற மக்களுக்காக நீ ஏன்ட்ட பரிந்து பேசணும். அதுக்குத்தான் மன உத்தமத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப தேவனோடு நடக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு உலகத்துல 2 பேரு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன வேணும்னா ஒரு மனம் வேணும், ஒற்றுமை வேணும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து கூடி போவார்களோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 3:3 ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒரு மனம் இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு மனம் இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் நம்ம தேவனோட நடக்கணும் அப்படின்னா அவருடைய மனம் எப்படி இருக்கோ அப்படியே நம்முடைய மனமும் இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம், மனுஷனோட நம்ம ஒருமனப்படாமல் இருக்கலாம், தேவனோடு ஒருமனப்படாமல் நாம் ஊழியம் செய்ய முடியாது. தேவனோடு ஒருமனப்படாமல் நாம் யாரையும் அக்கிரமத்தின் நின்று திருப்ப முடியாது. ஒரு மனம் நமக்குள்ள வேணும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சபை திரளாய் ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருந்தா தான் அங்கே ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 133ஆம் சங்கீதம் 1, 2, 3 இந்த வேத வசனங்களில் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதே எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஒருமனப்பட்ட இடத்துலதான் தேவ நன்மை, தேவ இன்பம், தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாயிருக்கும். அப்ப நாம ஒருமனப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப நம்ம என்ன பண்ணா, அவபக்தி நிறைந்த மக்கள், அக்கிரமக்காரருக்கு தேவ நீதியை நாம் பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் நம்மை அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டிய காரியம். அன்னைக்கு அந்த நாகமான் இடத்துல, அந்த இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த சிறுபெண் என்ன சொன்னா அப்படின்னா, அவன் நாச்சியார்கிட்ட சொல்றா, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவரிடத்துல போவார் என்றால் ஐயாவுக்கு சுகமாயிரும், ஐயா நல்லா ஆயிடுவாரு, குஷ்டரோகத்துல இருக்காரு நாகமான். அவன் சொன்னது அதுதான், அங்க போவார்னா சுகமாயிருவார். அதே போல சமாரியா ஸ்திரீ கூட அன்னைக்கு வந்து சொல்றா, ஊருக்குள்ள வந்து சொல்றா, அங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை வந்து பாருங்க. நம்ம சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். கிரியை செய்கிறவர் அவர். அல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டிய காரியம் வாங்க, கிரியை செய்கிறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு திரளான பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருமனப்பட்டு நம்ம செயல்படணும். அல்லேலூயா. ஏன்னா ஒருமனப்பட்டு செயல்படணும் அப்படிங்கும் போதே ஒரு மனத்தை குலைக்கிற காரியங்களை சத்துரு கொண்டு வருவான், வீணான தேவையற்ற எண்ணங்களை சத்துரு கொண்டு வருவான். அதுக்காகத்தான் சொல்றாரு, மன உத்தமமாய் நடப்பா அப்படி. அல்லேலூயா. நம்ம சத்துருவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, நண்பர்கள் சொல்லுகிற காரியத்திற்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, தேவனை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. அன்னைக்கு ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு பிரிக்க செஞ்ச காரியம் தந்திரமான வார்த்தைகள் தான். தந்திரமான வார்த்தைகளை பேசுவாங்க, கேட்க நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும், உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனாவே மாறிடுவே அப்படின்னு தான் அன்னைக்கு சத்துரு சொன்னான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, கண்ணு திறந்துச்சு, தான் நிர்வாணின்னு வெக்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனோடு நடப்பணும். நண்பர்களோடு நடப்பது உலகத்துல கொஞ்ச நேரம் நடக்கலாம், ஆனா தேவனோடு நாம 24 மணி நேரமும் நடக்கணும். அவர் சொல்றதைத்தான் நம்ம கேட்கணும். நண்பர்கள் சொல்லுவதை நாம் கேட்போம் என்றால் நம்ம வாழ்க்கை நம்முடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தும், தேவனை விட்டு பிரித்து விடும். அதனால நம்ம உத்தமமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் தேவன் இந்த நாளில் ஆபிரகாம் இடத்துல என் முன்னாடி மன உத்தமமா இரு அப்படின்னா, அன்னைக்கு சோதம் கொமராவுக்காக பரிந்து பேச யாருமே இல்லையப்பா, நீனாவது பரிந்து பேசு, அதுக்காவது மன உத்தமமா இருன்னு அவன்கிட்ட சொல்லாத குறையா சொல்றார். அதோடு மட்டுமல்ல, நான் ஏன் ஆபிரகாம்கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்னா, இவன் தானுக்கும் தான் பிள்ளைக்கும் தனக்கு வர்ற சந்ததிக்கு அந்த நியமங்களையும் நியாயங்களையும் கை கொள்ள சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான், நீதியை குறித்து சொல்லுவான் அப்படின்னு. இன்னைக்கு உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் மன உத்தமம். அல்லேலூயா. அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய், அவபக்தி நிறைந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நம்ம பெரிசாய் எடுக்காதபடி நாம் சத்திய வேதம் நம்முடைய வாயிலே வைத்து நாம் பேசும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஒரு சிறு பெண்ணால அந்த சீரிய தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் வீட்டில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடியும் என்றால், அந்த ஒரு விபச்சார ஸ்திரீயால, அந்த சமாரிய ஸ்திரீயால அந்த ஜனங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்ய முடியும் என்றால், உங்களாலையும் என்னாலையும் அதற்கு மேலேயே செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறது நீங்களும் நானும் தான். அன்னைக்கு சமாரியா ஸ்திரீக்கு அந்த பாக்கியம் கிடையாது, அந்த சிறுபெண்ணுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபையில இருக்கிற நீங்களும் நானும் அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனால் மறுபடி பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவபக்தி நிறைந்த மக்களை, அக்கிரமக்காரரே தேவனிடத்தில் திருப்பும்படியாய் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் மன உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே
ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில உம்முடைய உத்தமம் வெளிப்படணும் அப்பா. உமக்கு முன்பதாக நாங்கள் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களை சுற்றி அவபக்தி நிறைந்த மக்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. பாவத்திலையும் சாபத்திலும் இருக்கிற மக்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த மக்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நீர் எங்களிடத்திலே அந்த உத்தமத்தை எதிர்பார்க்கிறீர். எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு என்று ஆபிரகாம் இடத்திலே சொன்ன தேவன், இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் கேட்கிற காரியம், எனக்கு முன்பதாக உத்தமனாய் இருப்பாயா, எனக்கு முன்பதாக உத்தமனாய் இருப்பாயா அப்படின்னா, அக்கிரமத்தை சுமந்து கொண்டு இருக்கிற மக்களை, அவபக்தி நிறைந்த மக்களை தேவ நீதிக்கு நீராய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீராய் வழி நடத்துவாயா? இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய பொறுப்பு அதுதான், தேவ நீதியை அறிவிப்பதுதான். சுவிசேஷத்தை நான் அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ நீதி. சுவிசேஷம் தான் தேவ நீதி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி. இயேசுதான் சுவிசேஷம். இயேசுதான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்து இல்லாம, சுவிசேஷம் தெரியாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாம, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்காக தேவன் இந்த நாளில் உங்களையும் என்னையும் உத்தமமாய் நடக்க சொல்லுகிறார். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களிடத்திலே காணப்படுகிற மறைவான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் எங்க விட்டு நீக்கி போடுங்கப்பா. பாவ தன்மைகள் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு விஷயம், எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய், அநேக ஜனங்களை உம்மிடம் திருப்பும்படியாய். தகப்பனே, இந்த எல்லைகளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மோடு கூட நடந்து, மன உத்தமமாய் நடந்து, தகப்பனே, குற்றமற்றவர்களாய் நடந்து, எல்லோரையும் உம்முடைய நீதியின் ராஜ்யத்துக்குள்ள திருப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு வாக்கு பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். எங்க நடக்கையில நாங்க பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாக நடக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நோவா நடந்தான், ஏனோக்கு நடந்தான் என்று வாசிக்கிறோமே அப்பா. அப்பேற்பட்ட கிருபையில எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அப்பேற்பட்ட கிருபையில எங்களுக்கு தாங்கப்பா. தகப்பனே, அக்கிரமத்தில் தினந்தோறும் செத்து மரித்து கொண்டு இருக்கிறார்கள், பாவத்தில் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மக்களை நீதியின் தேவனிடத்திற்கு திருப்பும்படியாய் ஒரு விஷயங்கள் மேல மனமிறங்கி எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தேவநாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, வரப்போகிற நாட்களிலே உடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், தகப்பனே, துன்மார்க்கத்தில், பாவச்சேற்றில், உலையில சிக்கியிருக்கிற மக்களை விடுவித்து தேவனுடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்கிற குடும்பங்களாய் நீர் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் உம்மோடு கூட நடக்கணுமாப்பா. தினந்தோறும் ஆண்டவரே வேதம் வாசித்து செபிக்கிறவர்களாய், குடும்ப ஜெபம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே இவர்கள் இருக்கணும். அப்பேற்பட்ட கிருபைகளை கொடுங்க, கிரியைகளை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருங்கள். 74வது சங்கீதம் மஸ்கீல் என்னும் ஆசாபின் போதக சங்கீதம், ஆசாபின் போதக சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் சபை குறித்து தான் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். சபை ஆண்டவர் ஏற்படுத்தினார். சபைக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது, சபைக்கு விரோதமாக. இன்றைய காலகட்டத்தில் கூட இது பொருந்தும். இன்றைய காலகட்டத்தில் கூட சபைக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், சபை தாக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நியூஸில், செய்திகளில், செய்தித்தாள்களில் சபை தாக்கப்படுகிறது, சபை போதவர்கள், சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் அல்லவா? இன்றைய காலகட்டத்திற்கு கூட இந்த சங்கீதம் பொருந்தும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறக்கும் முன்பதாகவே சபை கிட்டத்தட்ட 3 முறை தாக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
சபையை வந்து சத்துருக்கள் வந்து மண்மேடாக்கியிருக்காங்க, இடித்திருக்காங்க. நம்ம இந்த காலகட்டத்தில் பார்ப்போம் என்றால் சபையினுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு மகிமையாக இருக்கும். அநேக பாஸ்டர்லாம் சாட்சி சொல்லுவாங்க, சபை வந்து நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குடிசையில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது, அந்த குடிசை கூட தீக்கிரையாயிற்று, அதற்கப்புறமாக இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நிறைய சாட்சிகள்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருந்தாலும், சபையினுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் தேவன் முடிவை சம்பூர்ணமாய் மகிமையாய் ஆக்க தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கேள்வியோடு ஆரம்பிக்கிறார், தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? தேவனே நீர் ஏன் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடுகிறீர்? தேவன் ஏன் தள்ளிவிடுகிறார் என்றால், நம்ம வேதத்தில் பார்ப்போம் என்றால், ஏன் தேவன் ஒருத்தரை தள்ளிவிடுறார், தேவன் ஏன் ஒருவரை புறக்கணிக்கிறார் என்றால், சவுல் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சவுல் ராஜாவை ஏன் தேவன் புறக்கணித்தார்? கர்த்தருடைய வார்த்தையை அவர் தள்ளும் பொழுது சவுல் ராஜாவை அவர் புறக்கணித்தார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தது மாத்திரமல்ல, அந்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே என்ற உணர்வு கூட இல்லாமல் அவருடைய செயல்பாடுகள் இருந்த பொழுது, மாம்சீக தன்மைகள் அதிகமாய் மாம்சத்திற்குரியவராய் அவர் நடந்து கொள்ளும் பொழுது, அவரிடத்துல ஒரு பெருமை, தேவனிடத்துல தன்னை தாழ்த்தவே இல்லை, பொறாமை, பெருமை, மேட்டிமைகள் இதெல்லாம் தேவனை விட்டு நம்மை தூர பிரிக்கிறதா இருக்கிறது. தேவன் புறக்கணித்து தள்ளுவதற்கு காரணங்கள் உண்டு. ஆனால் தாவீது ராஜா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணினார், ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று தேவனிடத்திலே தாவீது ராஜா தன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் அவரை இணைத்து உருக்கமான இரக்கங்களால் அணைத்து கொண்டு ராஜாவாய் அவரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனே நீர் ஏன் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகிறது? ஆம், நாம் எல்லாரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், எசேக்கியேல் 34:31, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன். தேவன் நம்ம பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என் மேய்ச்சலின் ஆடுகள். நாம் எல்லாரும் அவர் நம் தேவன், நாம் எல்லாரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளுடைய மேய்ப்பர். நாம் எல்லாரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். நம்மை அருமையாய் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் குட்டி சேர்க்கிற நம் தேவன் எவ்வளவு பெரிய தேவன், நல்ல தேவன். நம் தேவன் நம் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நாம் ஒரு குறைவு இல்லை இல்லையா? நமக்கு ஒரு கவலையுமே இல்லை. புல்லுள்ள இடங்கள்ல நம்ம மேய்க்கிறார். சபையில ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம சத்தியத்தின் பாதையில நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறார் அல்லவா? புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிற தேவன் நம் தேவன் மேய்ச்சல் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். 2வது வசனம், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். சங்கீதக்காரன் சொல்கிறார், நினைத்தருளும் ஆண்டவரே, நீர் பூர்வ காலத்துல சம்பாதித்த உமது சபை. ஆண்டவர் சபை பெந்தேகோஸ்தே நாளில் தான் சபை உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் ஆண்டவர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும். அப்போ பூர்வ காலத்திலிருந்தே நம்ம கோத்திர பிதாக்கள் காலத்திலிருந்தே ஆண்டவர் சபையை உருவாக்கி இருக்கிறார். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. சபை என்பது யார் சம்பாதித்திருக்கிறார்? நம் தேவன் சம்பாதித்திருக்கிற சபை. இந்த சபை சும்மா சாதாரணமான சபை கிடையாது, சம்பாதித்த சபை. தேவன் சம்பாதித்திருக்கிறார். தேவன் எப்படி சம்பாதிக்கிறார்? தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்து சம்பாதித்த சபை தான் இந்த சபை. இந்த சபை ஒரு பாஸ்டருக்கோ ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த சபை தேவனுடையது, தேவனுக்கு சொந்தமானது. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும். அந்த தேவன் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். அப்போ அடிமையாயிருந்த அவர்களை தேவன் தம்முடைய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். உபாகமம்
15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் நம்ம எகிப்து தேசத்துல, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல அடிமையாய் இருக்கும் பொழுது அவர்களை புறப்பட பண்ணினார். அப்போ நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஆண்டவர் சியோனை தெரிந்தெடுத்தார். தேவன் சியோனில் வாசமாயிருக்கிறார். எத்தனையோ மலைகள் இந்த உலகில் இருந்தாலும் தேவன் வாசமாயிருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் சியோன் மலை. சியோன் என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சியோன் என்றால் என்ன? சபை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். அப்ப இந்த உலகத்திலே, பூமியிலே சியோன் என்பது எதை குறிக்கிறது என்றால் சபை. கர்த்தர் சம்பாதித்த அவருடைய சபையை குறிக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ ஒரு சிறப்பான இடங்கள்லாம் சொல்லுவாங்க. சிறப்பான இடங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் இந்த இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது சிறப்பான இடம் என்றால் இந்த சபை தான் சிறப்பான இடம் என்பது. அது எல்லாமே ஒரு அநித்தியமானது, ஒரு நித்திய ஒரு சமாதானத்தை நமக்கு தராது. ஒரு இடத்துக்கு போய் நம்ம டூர் போகிறோம், நம்ம பார்க்கிறோம் என்றால் அது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும் இடம் எது என்றால் இந்த சபை. தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் சம்பாதித்த இந்த சபையில்தான் நாம் நித்திய சமாதானத்தையே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஏனென்றால் தேவன் இங்கே வாசமாயிருக்கிறார். நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஆண்டவர் வாசமாயிருக்கிற இடம் சியோன் பர்வதம். இந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. சபைக்கு வருவதை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் தேவன் சம்பாதித்திருக்கிற சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை கனம் பண்ண வேண்டும் என்றால் நாம் இந்த சபைக்கு நாம் தவறாமல் வர வேண்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகளை நாம் கனம் பண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் கனம் பண்ண வேண்டும். தேவனை கனம் பண்ண வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் விசுவாசிகளையும் நாம் கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது வசனம், நெடுங்காலமாக பாழாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். பரிசுத்த ஸ்தலம் ஆலயமானது எதிரிகளால், சத்துருக்களால் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் எப்படியெல்லாம் சத்துரு சபையை, பரிசுத்த ஸ்தலத்தை அவன் அசுத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். 7வது வசனம், உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். தகர்த்து போட்டாங்க ஆண்டவரே, அசுத்தப்படுத்துறாங்க ஆண்டவரே சபையில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புலம்பல், அந்த சங்கீதக்காரனுடைய புலம்பல் 1 முதல் 10 வரைக்கும் கொடுக்கும். 10வது வசனத்தில் அவர் கேட்கிறார், தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? ஆண்டவரே தூஷிக்கப்படுறான் ஆண்டவரே, சபையை பாழாக்குறாங்க ஆண்டவரே, எதுவரைக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். எதுவரைக்கும் ஆண்டவரே? நம்ம கூட கேட்போம்ல, நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள், வியாதிகள், ஆண்டவரே நான் எவ்வளவு நாள் ஆண்டவரே கடந்து போக வேண்டும்? இந்த பாதை கடினமான பாதை நான் எதுவரைக்கும் கடந்து போக வேண்டும் என்று நம்ம இருதயம் நம்ம கர்த்தரை நோக்கி அங்காளாய்க்கிறது அல்லவா? அப்போ அப்படி கேட்டுட்டு உடனே ஆண்டவருடைய மகத்துவங்களை அவர் பாட ஆரம்பிக்கிறார். 11வது வசனத்தை, உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். கர்த்தருடைய வலது கரத்தை குறித்து வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவரே நீங்க ஏன் வலது கரத்தை முடக்கி கொள்றீங்க? ஏன் நம்ம பாக்கெட் சில நேரத்துக்கு சின்ன பசங்க பாக்கெட்ல வச்சிருப்பாங்க இல்லையா, நீங்க ஏன் முடக்கி வச்சிருக்கீங்க ஆண்டவரே? அதை நீட்டுங்க ஆண்டவரே, வலது கரம் பராக்கிரமம் செய்யும், அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி, வலதுகரம் செய்யும் மகத்துவத்தை சொல்லுகிறார். 12வது வசனம், பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் உள்ள என்னுடைய ராஜா. பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் ரட்சிக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு காலத்திலே ரட்சிக்கப்படாமல் தேவன் அற்றவர்களாய் எதையோ நம்பி எதையோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். பூமியின் நடுவில் இன்று வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சபையிலே
சேர்த்து கொண்டே ஆண்டவர் இருக்கிறார். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசற்பங்களின் தலைகளை உடைத்தீர். செங்கடலை இரண்டாய் பிளந்தார், யோர்தானை இரண்டாய் பிரித்தார். ஆண்டவருடைய பராக்கிரமம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை குறித்து சங்கீதக்காரன் பாடுகிறார். 15 ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். செங்கடலை இரண்டாய் பிளந்து அவங்க உலர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையில நடந்து போனாங்களாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பகலும் உம்முடையது. 16வது வசனம், பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். நம் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் நம் தேவன். இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கினவர். சூரியன், சந்திரன், எல்லா நாம் காண்கிற இந்த உலகத்திலே நம் கண்கள் காண்கிற யாவற்றையும் சிருஷ்டித்தவர் நம் தேவன். எவ்வளவு பெரிய தேவன்! நம்மை உண்டாக்கினவர் நம் தேவன். 17 பூமியின் எல்லைகளெல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். பூமியின் எல்லைகளெல்லாம் திட்டம் பண்ணின தேவன். இது எல்லாம் எந்த இடத்துல துவங்கி எந்த இடத்துல முடிய வேண்டும் என்று எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணின தேவன் நம் தேவன். வானத்தை ஞானத்தினால விரித்த தேவன் நம் தேவன். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினார். நம்ம பார்க்கிற காலம் இப்போ எல்லாம் நம்ம பனிக்காலமாக இருக்கிறது, மழை காலம் முடிந்து இப்போ நாம் கோடை காலத்துக்குள் போகிறோம். இந்த காலங்களை எல்லாம் உண்டாக்கினவர் யார் என்றால் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தர் நம் தேவன், சிருஷ்டிகர்த்தர். 18 கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும். இப்போ 18வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இவ்வளவு நேரம் ஆண்டவரே, இப்படி பாழாய் கிடைக்கிறது, சபையை இப்படி அசுத்தப்படுத்தி விட்டார்களே, இவ்வளவு இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்களே என்று அங்கலாய்த்த சங்கீதக்காரன் தேவனுடைய மகிமையை சொல்லுகிறார். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கினீர், சூரிய சந்திரங்களை உண்டாக்கினீர், செங்கடலை இரண்டாய் பிளந்தீர், இவ்வளவு மகத்துவம் தேவன் நீர் என்று சொல்லி அவருடைய மகத்துவத்தை தியானித்து இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சத்துருக்கள் நிந்திச்சிட்டாங்க ஆண்டவரே, நீங்க அவங்கள நினைத்தரலும். 19 உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றென்றைக்கும் மறவாதேயும். ஆண்டவரே, ஆண்டவர் ஏழைகளின் தேவனாயிருக்கிறார், திக்கற்றவர்களின் தேவன் அவர்தான். அவர் ஒரு நாளும் ஏழைகளை மறக்க மாட்டார், திக்கற்ற பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன், நிமிஷந்தோறும் சோதித்து அறிகிற தேவன், அவர் நிச்சயமாய் மறக்கவே மாட்டார். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. உடன்படிக்கையின் தேவன் நம் தேவன். அவர் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நாம் அவரை தெரிஞ்சு கொள்ள அவர் சொல்றார், நீங்க என் ஜனமா இருப்பீங்க, நான் உங்க தேவனாயிருப்பேன் என்று நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன். அவர் நிச்சயமா நம்மளை மறப்பாரா? அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் தான் சொல்றாரு, நான் உங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு 22வது வசனத்தில், தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். தேவனே எழுந்தருளும். தேவன் எழுந்தருளினால் எப்படி இருக்கும்? தேவன் எழுந்தருளினால் அவருக்கு முன்பாக யாரும் நிற்கக்கூடாது, அவருடைய கோபத்துக்கு முன்பதாக யாருமே நிற்கக்கூடாது. தேவனே எழுந்தருளும், எழுந்தருளும், நீங்களே வழக்காடுங்க, நீதி செய்கிற நியாயாதிபதி நீர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, சத்துருக்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பாழாக்குறாங்க, தகர்த்து போடுறாங்க, அசுத்தப்படுத்துறாங்க, நீரே எழுந்தருளும் ஆண்டவரே, நீரே வழக்காடும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். கடைசியாக, உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமல் எப்பொழுதும் அதிகரிக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் மறவாத தேவன், உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன், ஒருபோதும் மறக்காத தேவன். சங்கீதக்காரி ஜெபத்தை கேட்டு நிச்சயமா என்ன பண்ணியிருக்கிறார்? பதில் கொடுத்திருக்கிறார். தேவன் அவரால் நாம் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்கள் இன்று சபைக்குள்ளாக இருக்கிறோம். இன்னும் கோடியான ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் சபை நடுவில் இருக்கிறார்கள், அவரை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படிதான் சபையை கெடுக்கும்படி பாழாக்கும்படி சத்துருவானவன் எழும்பினாலும் ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை வைத்து சபை நடுவிலே வைத்து அவரை ஆராதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த நாளிலும் ஓய்வு நாளிலும் எத்தனை கோடியான ஜனங்கள் சபையிலே அவரை ஆராதிக்கிறார்கள். அவரால் தெரிந்து கொண்டப்பட்ட
நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை உண்மையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த சபைதான் எல்லாம். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் நன்மை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லா பொக்கிஷங்களும் சபையிலே தான் இருக்கிறது. இங்கே வந்து கர்த்தரை வாரம் வந்து தொழுது கொள்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட போவதில்லை. ஒரு நாளும் தேவன் வந்து நம்மை மறக்க போவதில்லை. நிச்சயமாக தேவன் நம்மை நினைத்தருள் இருக்கிறார். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொரு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.